காம்பவுண்ட் நம்ம ஆட் பண்ணுறோமோ அது கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ when it forms 3 moles of AgCl டெஃபினட்டாக வெளியில் வந்து Cl3 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே 2 moles of AgCl அப்படின்னா CrS2O6 என்ன இருந்திருக்கணும் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl2 அப்படின்னு இருந்திருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு குளோரின் உள்ளே போயிருக்கணும். ஸோ ஒரு குளோரின் உள்ளே போச்சுன்னா இங்கே இருக்கிற H2O வந்து ஒரு H2O வெளியே வரும். ஸோ இங்கே ஒன் AgCl ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு குளோரின் தான் வெளியே இருக்கும். அப்படின்னா CrS2O இன்னொரு H2O வெளியில் வந்துடும். CrS2O4 அது கூட வந்து பார்த்தீங்கன்னா Cl2 ஆல்ரெடி ஒரு குளோரின் இருக்குது, இன்னொரு குளோரின் உள்ளே வந்துடுது. ஸோ H2O 2 times. So 2S2O. So this is what we can expect. So in case of this one you can see 3 AgCl, 2 AgCl, 1 AgCl அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க இல்லைங்களா? ஸோ இந்த